ஏங்க நலமுத்துக்கு ஒன்ற நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி உங்க சம்சாரத்துடைய தம்பி கங்கையன் உங்க பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிற கேட்டு வந்து உட்காந்துருக்கான்ல உங்க அபிப்பிராயம் என்ன? என்னையா பெருசா அபிப்பிராயம்? அதுக்காக தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கிற. இத வேற 1 லட்சமா 2 லட்சமா 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரே வாரிசு. அங்க பாத்தியா 25,000 ரூபாய் பணம், தாலிக்கு மட்டும் 10 சவரன் பட்டு புடவை. அப்புறம் என்ன, யாராவது நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா தட்டை மாத்திக்கலாம். ஏமா உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? ஏயா உங்களுக்கெல்லாம்? அப்புறமா வில்லங்க சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ என்ன வான்னு கூப்பிடலனாலும் பரவாயில்ல, என் மகனுக்காக உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கேன். உங்களை யார் இங்க வர சொன்னது? வாங்க வாங்க வாங்கத்த வாங்க மாமா. இல்ல ஒரு 8 எடுத்து வச்சா நடக்கிறதே வேற. என் பொண்ணு கேட்டு வர உனக்கு என்ன அருகதை இருக்கு? லட்சுமிய பொண்ணு கேட்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. பாங்க என்ன முறை மாப்பிள, என் பையனுக்கும் முறை இருக்கு. லட்சுமியை கேளுங்க, அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட தட்டு மாத்துங்க. அது நியாயம் தானே? அந்த பொண்ணவே கேட்டுருவான். ஏமா லட்சுமி உனக்கு யார பிடிச்சிருக்கு நீயே சொல்லு. நான் சென்றாஸ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நானும் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏம்மா நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு நீயும் போட்டிக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? டாய் சென்றாசு, உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு. அங்கய்யா நீ பேசாத, பெரியவங்களா பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். நீ என்னமா குறுக்கல? போன் பக்கம். நிஜமானுமா உண்மையில கை வச்சுட்டா அவனை நான் விடவே மாட்டேன். நான் சொல்றதை கேளுப்பா. ஏ காங்கையா, என் அம்மா தடுத்ததுனால உன்னை விடுற, இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருப்ப தெரியுமா? நிறுத்துறா. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கூப்பிடாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நான் முடிவு பண்ண மாப்பிள்ளைய கை நீட்டி அடிப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அம்மா மேல கை வைப்பா. என் அம்மா மேல எவன் கை வச்சாலும் சரி அழிச்சிடுவேன், கிழிச்சிடுவேன். யாரா உன்னை கூப்பிட்டது? உன் பொண்ணுதான். உன் பொண்ணு லட்சுமி கூப்பிட்டா இங்க வந்தோம். எப்போ உன் பொண்ணு 10 பேர் மத்தியில என்ன தான் கட்டிக்க போறேன்னு சொன்னாலும் அப்பவே உண்மையான தகப்பனா நீ இருந்தா என்னை கூப்பிட்டு பிரசம் போட்டிருப்ப, இல்லன்னா நாக்க புடிங்க சத்து இருப்ப. நான் நாக்க புடிங்கிட்டு சாகணுமா? என்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தியே, அதுக்கு நீ நாக்க புடிங்கிட்டு சாகணும்டா. உனக்கு என்னடா அருகதை இருக்கு? அங்க பார், பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, கழுத்துல செயின். உனக்கு கருப்பு கட்டம் போட்ட சட்டை, கருப்பு கரை போட்ட வேட்டி, கழுத்துல கொட்டை, கையில செம்பு கம்பி. அங்க பார் தட்டுல பார், பட்டு புடவை, நகை, 25,000 ரூபாய் காசு. 25,000 ரூபாய். இப்ப சொல்ற கேளு, இன்னும் எண்ணி 30 நாளுக்குள்ள 50,000 ரூபாய் கொண்டு வந்து மூஞ்சில தூக்கி போட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை கூட்டிட்டு போகல என் பேர் சின்ன ராஜாவே இல்ல. நீடா மானஸ்த. எல்லாரும் கேட்டுங்க, எண்ணி 30 நாளைக்குள்ள 50,000 ரூபாயும் வரல, 31வது நாள் காங்கேயன் தான் என் மாப்பிள்ளை. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சவால் போடு. சவாலா? சவால். மாமா நிறுத்தா. 30 நாள் இல்லடா, 30 வருஷமானாலும் அவனால 3 காசு கொண்டாட முடியாது. நீ தாண்டா என் மாப்பிள்ளை. மிஸ்டர் மாதவன், நாளைக்கு சுதந்திர நாள். கைதிகள் எல்லாம் சுத்தமா ட்ரெஸ் பண்ணி பத்திரமா கிரவுண்ட் கூட்டிட்டு வாங்க.
இன்னைக்கு சுதந்திர தினங்கிறதுனால மறைந்த தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலாங்களா? கொடுத்துடலாமே. குழந்தையை காணுங்க. குழந்தையை காணுமா? கண்ணியப்பா, ஏன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இதுக்குதான் புதுசா கல்யாணமான பசங்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது. வேலையெல்லாம் வீட்டோட சரி. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். சிந்தா இனியா எந்திர. அண்ணே நான் வேலை செய்ய போறேன். அப்படியா? நல்ல வேலை, இப்பவாவது வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சே. அதாவது என்ன, என் அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, எனக்கு ஒரே அம்மா. 2 பேருக்கும் நம்ம நிலத்துல வர வருமானம் சரியா போயிடும். இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். என்னது 50,000? ஆமாண்ணே, நான் வாழ போய் வேலை செஞ்சு கழிச்சிடுறேன். என்னடா 50,000 சாதாரணமா சொல்ற? நீ 3 தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் அந்த 50,000 உன்னால அடைக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய், நம்ம தோட்டத்துல வேலை பாரு, மாசம் ஒரு 300 ரூபாய் சம்பளம் போட்டு தரேன். 300 ரூபாவா? கட்டுப்படி ஆகாதுண்ணே, கட்டுப்படி ஆகாது. நான் சொல்றதை சொல்லிட்டேன், நல்லா யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் வந்து வேலை செய்யறேன். வர்றேன். என்னடா இது? நான் என்னமோ இவங்கிட்ட போய் வேலை கேட்ட மாதிரி பதில் சொல்லிட்டு போறான். எங்க அப்பா சொன்ன டைம்குள்ள உங்களால பணத்தை கொண்டாந்து கொடுக்க முடியாது. நான் கொஞ்சம் நகையை கொண்டாந்து கொடுக்குறேன். அது ஒரு 50,000 ரூபாய்க்கு வித்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க, நம்ம கல்யாணம் நடந்துரும். நானும் சம்பாதி கொடுக்கறதா உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு இருக்கேன். தாங்க வேற ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு தானே. அதனாலதான் சொல்றேன், பணத்தை வாங்கிக்கங்கன்னு. முடியாது முடியாது முடியாது. அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு தனியா வீட்டுக்கு வாங்க. ராத்திரி 12 மணிக்கு? அதுவும் தனியா ஒரு ஆம்பளை வெளியே வருதா? நான் மாட்டேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். இப்படி சொன்னா நான் வர்றேன். என்ன அது, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். அவனை எங்க தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியலையே. நம்ம 2 பேரும் தான் வீதியெல்லாம் சுத்திக்கிட்டே வர்றான், அவனை காணோம். ஓ, இங்க ஒருத்தன் வர்றான், அவனை கேப்பமா? யோ அண்ணே, அவன் தானே? அவன் தான் இல்லையா? அந்த பக்கம் போய் பாரு. சத்தம் போடாதீங்க, எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். இந்த வழியா போனா என் மாமா முடிச்சுட்டே இருப்பா. மேல் வழியா போயிடுறேன். இதுக்குள்ள 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நாளைக்கு காலையில இதை எங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துருங்க, உடனே நம்ம கல்யாணம் நடந்துரும். கல்யாணம்? ஐயோ, அந்த காலத்துல எங்க அப்பா உங்க அப்பாவை ஏமாத்தி தான் பணக்காரரானாரு. அதனால இத உங்க பணம்னே வச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா? ஏன்பா சின்னராசு, அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லாரும் முன்னாலையும் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சவால் விட்டு போனியே, இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல திருட்டுத்தனமா வந்து என் வீட்லயே பணத்தை அடிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கணும் இல்லையா பார். அப்பா, அப்பா வேணப்பா,
சொல்றது கேளுங்க அப்பா ப்ளீஸ் வேண்டாப்பா அப்பா ப்ளீஸ் பா வேண்டாம்